இந்த வீடியோவில் போன வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் வந்து பிரீத்திகா அப்படிங்கிற பொண்ணு ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க. அவங்க இங்கிலீஷில் 90க்கு 89 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி இந்த மார்க் வாங்கினாங்க, எதில் ஒரு மார்க் போச்சு, அவங்களோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அவங்களோட பேப்பரு, பிரீத்திகா அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்க மார்க் பாருங்கள், 89. ஸோ ஒரு மார்க் மட்டும் அவங்களுக்கு போயிருக்கு. அந்த ஒரு மார்க் எதில் போயிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் பாருங்கள். ஃப்ரண்ட் பேஜில் இந்த பக்கம் வினா வாரியாக மொத்தம் கொடுத்துருக்காங்க. அதாவது கொஸ்டின் வைஸ் டோட்டல் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பேஜ் வைஸ் டோட்டல் போட்டிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், 10வது கொஸ்டினுக்கு மட்டும் அவங்களுக்கு ஒரு 0 மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 10வது கொஸ்டின் 0 மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு மட்டும் தான் ஒரு மார்க் போயிருக்கு. மித்த எல்லாமே வந்து அவங்க வந்து ஃபுல் மார்க் வாங்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்ட் 1. பார்ட் 1 வந்து ஒன் வேர்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ 20 ஒன் வேர்டு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 3 சினானிம்ஸு, அடுத்த 3 ஆன்டனிம்ஸு. ஸோ சினானிம்ஸ் ஹெட்டிங் கொடுத்து 3 ஆன்சர் எழுதியிருக்காங்க. ஆன்டனிம்ஸ் ஹெட்டிங் கொடுத்து 3 ஆன்சர் எழுதியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆன்சருமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அண்ட் ஆன்சர் ரெண்டுமே கண்டிப்பாக எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10வது ஒன் வேர்டு மட்டும் செட்டப் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது வந்து ராங்கான ஆன்சர். ஸோ அதுக்கு மட்டும் தப்பு. இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டு. ஸோ 20க்கு 19 மார்க் ஒன் வேர்டில் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்ட் 2 கொஸ்டின் கொடுத்து நீங்கள் வந்து 4 எழுதணும். அதில் ஏபி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 போயம் லைன் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்டுப்பாங்க. ஸோ இதில் பாருங்கள் வந்து 4மே கரெக்டாக எழுதி 8 மார்க் ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. அவங்களோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸோ எந்த ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 26 வரைக்கும் ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க. அடுத்து செக்ஷன் 2 பாருங்கள், கிராமரு. ஸோ கிராமரில் 4 கொடுத்துருப்பாங்க. அதில் 3 எழுதணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸு, செகண்ட் ஒன் வந்து வாய்ஸு, தேர்ட் ஒன் இஃப் கிளாஸு, அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து ஸ்பீச்சு. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு 3 இவங்க வந்து இதில் அட்டன் பண்ணியிருக்காங்க. அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்ட் 3 பாருங்கள். ஸோ இதில் வந்து இஆர்சி கொடுத்துருக்காங்க. இஆர்சி 3 கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் 2 எழுதணும். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் பாக்ஸ்லாம் போட்டு நீட்டாக எழுதியிருக்காங்க. ரெஃபரன்ஸ் எழுதியிருக்காங்க, நேம் ஆஃப் த போயம் அண்ட் த நேம் ஆஃப் த போயட்டு, அதுக்கப்புறம் கான்டெக்ஸ்ட் வந்து 3 எழுதிருக்காங்க. ஸோ 3 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து 2வது பாருங்கள், அதோட ஒரு ப்ராவர்ப் எழுதியிருக்காங்க, ரெஃபரன்ஸ் எழுதியிருக்காங்க. ரெஃபரன்ஸில் வந்து நேம் ஆஃப் த போயம், நேம் ஆஃப் த போயட்டு, கான்டெக்ஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த மாதிரி எழுதிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிரும். அதுக்கடுத்து 2 மார்க் கொஸ்டின், இதுவும் அதே போல் 3 கொடுத்து நீங்கள் 2 எழுதணும். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஹெட்டிங் கொடுத்து இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி போட்டு அவங்க நீட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து 3 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 2வது கொஸ்டின், இது 3 கொடுத்து 2 எழுதணும். ஸோ 2 கொஸ்டின் எழுதி ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் 3 எழுதணும். இவங்க ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்காங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்டுப்பாங்க இல்லையா? ஸோ அதை வந்து ஃபஸ்ட் அட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஈஸியாக மார்க் வாங்கலாம். பேராவிலே நமக்கு ஆன்சர் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகன் எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இது ப்ரிப்பேரிங் ஆப்பிள் ஜூஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்னென்ன தேவைப்படுது, ஆப்பிள், சுகர், ஐஸ் க்யூபு, வாட்டர், அதுக்கப்புறம் வந்து பீலர், நைஃபு, கிளாஸு, பிளெண்டர் எல்லாமே தேவைப்படுது. அதோட ஸ்டெப்ஸ் எழுதியிருக்காங்க வந்து பீல் த ஆப்பிள் இன்டு வாஷ் இட், கட் த ஆப்பிள் இன்டு பீசஸ், புட் த ஆப்பிள் இன்டு த பிளெண்டர், leave it for 5 minutes, now pour it into the glass, add water and ice cube, add a tablespoon of sugar. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிள் சென்டென்ஸ் எழுதினாவே போதும், உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க, அதான் முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 4. இதில் வந்து 7 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோஸில் உள்ள பேராகிராஃப். ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன ப்ரோஸு, என்ன ஆத்தரு, என்ன தீம், ஸோ இது எல்லாமே வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஸஸ் எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், நைஸ் கப் ஆஃப் டீ, டீ படவோட என்னென்ன ஸ்னாப்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து ஒரு பாக்ஸ் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் எழுதியிருக்காங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷனில் ஒரு 4-5 லைன் தான் எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ஒவ்வொரு சப்ஹெட்டிங் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த ஒவ்வொரு சப்ஹெட்டிங் கீழேயும் 2-3 லைன் வந்து அவங்க வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதினாவே போதும், உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ எப்படி வந்து மேக்கிங் ஆஃப் டீ கரெக்டாக எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் டீ அண்ட் சுகர். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன். ஸோ லாஸ்ட்டில் கன்க்ளூஷனோட ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது லாஸ்ட்டில் கன்க்ளூஷனோட முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எழுதும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க் ஷுவராக கிடைக்கும். கடைசியாக முடிக்கும்போது ஒரு மாரல் ஒன்று எழுதிருங்க. 1 ஸ்ட்ராங் டீ இஸ் பெட்டர் தென் 100 வீக் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 42ல் ஏ பாருங்கள், போயத்தில் உள்ள பேராகிராஃப். ஸோ இதுக்கும் அதே போல் தான், அந்த போயம் நேம் என்ன, போயட் நேம் என்ன, தீம் என்ன எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்னாப்ஸஸ் எழுதியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரடக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ் அப்படிங்கிற இந்த போயம் பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்டேஜ்லாம் இருக்குது, ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் வந்து எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேஜ் எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து தேர்ட் ஸ்டேஜு, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டேஜ். அதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வேறு போட்டு காமிச்சிருக்காங்க.
5th ஸ்டேஜ் அண்ட் தென் 6th ஸ்டேஜ், அதுக்கடுத்து 7th. ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷனோட அந்த கொஸ்டினை முடிச்சிருக்காங்க. லாஸ்ட்டில் ஃபைனலில் வந்து மாரல் ஒன்று எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதும்பொழுது வித்தவுட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதும்போது கண்டிப்பாக ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து 43 பார்த்தீங்கன்னா ஹின்ஸ் டெவலப்பிங். ஸோ உங்களுக்கு ஹின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் பேராவாக எழுதணும். ஸோ அது வந்து என்ன சப்ளிமெண்ட்ரி எழுத கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஹெட்டிங் எழுதியிருக்காங்க. அவரோட ஆத்தர் நேம் என்ன, தீம் என்ன எழுதியிருக்காங்க. அதுக்கும் அதே போல் ஸ்னாப்ஸஸ் எழுதியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்னாப்ஸஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஹெட்டிங்லாம் சப்ஹெட்டிங் போட்டு ஒவ்வொரு ஹெட்டிங் கீழேயும் நிறையா எழுதியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து கரெக்டாக வித்தவுட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எழுதியிருக்காங்க, நீட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ அங்கே ட்ரிங்கிங் ஆஃப் வாட்டர் எழுதியிருக்காங்க. லாஸ்ட்டில் கன்க்ளூஷன் எழுதியிருக்காங்க. ஸோ கன்க்ளூஷனுக்கு அப்புறம் மாரல். ஸோ மாரலோடு முடிக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 5 மார்க்கு ஷுவராக கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு 46th கொஸ்டின் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை எழுதியிருக்காங்க. நோபடி கேன் சால்வ் திஸ் இஸ்யூ, கேன் எழுதியிருக்காங்க. அதே போல் ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ 5மே வந்து கரெக்டாக ஆன்சர் எழுதியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேஷில் அந்த ஆன்சர் மட்டும் எழுதினா கூட போதுமானது, கொஸ்டின் எழுதணும் தேவையில்லை. ஸோ எப்படி எழுதினாலும் ரைட் தான். ஸோ ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடச்சிருக்கு. 44th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சம்மரி ரைட்டிங். ஸோ எல்லாமே தெரியும். சம்மரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன டாபிக் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ரஃப் காப்பி. ஸோ ரஃப் காப்பி எழுதிட்டு அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கிராஸ் பண்ணி காமிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபேர் காப்பி, அதுலேயும் வந்து டாபிக் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேர் காப்பி எழுதிட்டு அதில் வந்து நமக்கு வந்து எத்தனை பேசேஜில் வந்து எத்தனை வேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, நம்ம வந்து ரஃப் காப்பியில் எத்தனை வேர்ட்ஸ் எழுதியிருக்கோம், ஃபேர் காப்பியில் எத்தனை வேர்ட்ஸ் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி கீழே வந்து ஒரு பாக்ஸ் எழுதிருங்க. ஸோ எழுதிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. அதுக்கு கீழே ஒரு மாரல் கொடுத்துருக்காங்க, அவாய்ட் பொல்யூஷன் சேவ் எர்த் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து 47ல் பி பார்த்தீங்கன்னா ஒரு பேரா கொடுத்து கீழே வந்து கொஸ்டின் கேட்டுப்பாங்க. ஸோ இந்த பேராலே ஆன்சர் இருக்கும். அந்த பேராவில் பார்த்து எழுதுறது தான். ரொம்ப ஈஸியாக வந்து இதுக்கு 5 மார்க் வாங்கிடலாம். ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் வந்து கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்து ஒரு மீனிங் தெரிஞ்சு பேரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் வந்து கண்டிப்பாக அதில் இருக்கும். ஸோ ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். அவங்க நீட்டாக 5 கொஸ்டினுமே வந்து நீட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ ஃபுல் மார்க் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து லெட்டர் ரைட்டிங் எழுதியிருக்காங்க பாருங்கள். ஸோ லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே டேட் கொடுத்துருக்காங்க. அந்த நேம் வந்து யாருமே மென்ஷன் பண்ணக்கூடாது, ஒய்னு போட்டிருக்காங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்டுக்குள்ள லெட்டர் கேட்டிருக்கணும், ஃப்ரெண்டுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐ எம் ஃபைன், ஹவ் ஆர் யூ, ஐ ஹோப் யூ ஆர் ஃபைன். The last week it is Pongal celebration. Our grandfather, grandmother and our relative all came to the celebration. My elder brother also came from college to celebrate the Pongal. ஸோ இந்த மாதிரி வந்து சிம்பிளான ஒரு சென்டென்ஸ், சிம்பிளான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான எழுதலை. ஸோ இந்த மாதிரியே நீங்கள் எழுதினா போதுமானது. ஏர்லி மார்னிங் we wake up at 4 AM. Next we cooked Pongal and prayed to the God. Next I prayed with small children in my neighborhood. Last year I celebrated the Pongal. It was just an unforgettable one. You are the only person missing in the Pongal celebration. Next year we both should celebrate the Pongal festival அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. லாஸ்ட்டில் யூஎஸ் லவ்விங்லி போட்டு எக்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்த டேட் போட்டிருக்காங்க. பிளேஸ் வந்து ஒய் போட்டிருக்காங்க. ஸோ அதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் அட்ரஸ் அந்த கண்டிப்பாக எழுதுனா அந்த அட்ரஸ் எழுத மறந்துடாங்க. ஸோ ஏன்னா அட்ரஸ்க்கு 1 மார்க் கொடுப்பாங்க. அதனால் மொத்தமாக எல்லாமே எழுதினீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 5 மார்க் கிடச்சிடும். அவ்வளோதான். ஸோ இதோட முடிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பேப்பர் இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் எழுதினீங்கன்னா தப்பு போடுறது கூட மனசு வராது. ஸோ அதனால் நீட்டாக பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து நீட்டாக இருக்கணும், ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு மிஸ்டேக் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் தெளிவாக எழுத பாருங்கள். அதுதான் வந்து டீச்சர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அதே போல் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து எந்த ஒரு அடித்தல் இல்லாமல் கரெக்டாக தெரிஞ்சதுக்குள்ள ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க, தெரியாது லாஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அப்படி எழுதும் பொழுது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரைட்டாக வரும் இல்லையா? ஸோ அப்படிங்கிற போது உங்களுக்கு வந்து மார்க் குறையிறதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. ஸோ அதனால் நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதே மாதிரி எழுதுங்க. இந்த பொண்ணு எப்படி எழுதுறாங்களோ இதே மாதிரி நீங்கள் எழுதுங்க, கண்டிப்பாக உங்களாலையும் மார்க் வாங்க முடியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.